கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மதுரை தொடர்கிறது. அழகிங்கடி செல்லம். தாத்தா பாரு, தாத்தா பாரு, ஒடே 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 செல்லம். என்னடா வேணும் உனக்கு? அழக்கூடாதுடா செல்லம். ஏண்டா? சரி 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 சரி, அழக்கூடாதுடா செல்லம். சரி சரி. ஓ சரி சரி. எம்மா, அழுகையை நிறுத்த காணாம ஒரு தாலாட்டு பாடி தூங்க வைமா. வேண்டாங்கய்யா, நான் பாட்டு பாடி ரொம்ப நாளாச்சுங்க. சரிம்மா சரி. இருந்தா என்ன, விரும்பி கத்துக்கிட்டது எதையும் அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியாதுமா. குழந்தைக்காக மட்டும் இல்ல, எனக்காக ஒரு பாட்டு பாடுமா. அம்மா, பாடிக்கிட்டு இருந்த நீ பாட்டு நிறுத்திக்கிட்டது எம்புட்டு வேதனையா இருக்குன்னு எனக்கு தெரியுமா. இந்த பார், நீ பாடும்போது இருந்த சந்தோஷம் இப்போ உன் முகத்துல இல்லம்மா. வேணாங்கய்யா, என் குழந்தை இந்த பாட்டு சத்தத்தை கேட்கவே கூடாது. கலையை கத்துக்க நான் பட்ட வேதனை போதும். இதுக்கு மேல என்னால் அனுமதிக்க முடியாதுங்கய்யா. ஏமா, இப்படி ஒவ்வொரு கலைஞனும் நினைச்சிட்டா இந்த மண்ணோட பெருமையும் மக்களுடைய உணர்வையும் வெளிப்படுத்த முடியாம போயிடுமா. எத்தனையோ பேரை பாடி தூங்க வச்ச நீ உன் குழந்தைக்காக ஒரு பாட்டு பாடுமா. புதுசா எதுவும் பாட வேணாம், உனக்கு பிடிச்ச ஒரு பாட்டு, எனக்கும் பிடிச்ச பாட்டு, நம்ம ஊருக்கே பிடிச்ச அந்த பாட்டை பாடுமா. நீ பாடுற பாட்டு நம்ம எல்லாரையுமே சந்தோஷப்படுத்துமா. மதுரை பூங்காத்து, மதுரை பூங்காத்து, அடிக்குது என் தேச பார்த்து, அடிக்குது என் தேச பார்த்து, ஆனழக அழகருங்க அள்ளித்தரா தமிழ் பாட்டு, ஆரடியில் ஐயனாரு. இந்த பாட்டை எத்தனை முறைனாலும் கேட்டுக்கிட்டே இருக்கலாமா, அம்புட்டு அருமையா இருக்கு. இதுதாம்மா, இந்த பாட்டு தாம்மா இந்த ஊர் மக்களை கட்டி போட்டிருக்கு. மச்சக்கால கதவை தட்டுறா. சரிங்கண்ணா. நீ இருமா, நான் போய் பாக்குறேன். நீங்க உட்காருங்கய்யா, நான் போய் பாக்குறேன். ஐயா, என்ன நீ குழந்தைய வச்சிட்டு இருக்கல்ல, நான் போய் பாக்குறேன். என்னப்பா, என்ன விஷயம்? எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? அத நாங்க கேட்கணும், உங்களுக்கு இங்க என்ன வேலை? அட என்ன அத்தானி ஐயா, அந்த பாட்டுக்காரி வெளியே வர சொல்லுங்க. என்னம்மா, என்னாச்சு? ஏன் இவ்வளவு கோவமா இருக்கிறீங்க? நீங்க பண்ண காரியத்துக்கு கோவமா இல்லாம குளு குளுனா இருப்பாங்க. என்னம்மா, எதை வச்சு மனசுல நினைச்சுக்கிட்டு பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. வாங்க உள்ள வாங்க பேசிக்கிறோம். இங்க பாருங்கயா, இம்புட்டு நாளா ஊர் பெரிய மனுஷனா நடமாடிக்கிட்டு இருந்தீங்க. அம்புட்டின் தூக்கி போட்டு வந்து இந்த பாட்டுக்காரியை கூட்டு வந்து நம்ம வீட்டுல வச்சுட்டு குமரச்சம் போடுறீங்க. இது எந்த விதத்துல நியாயம்? துரப்பாண்டி, என்ன பேச்சு பேசுறாப்பா? யார்கிட்ட பேசிட்டு இருக்க நினைப்பு இருக்கா? உன்னை பெத்த அப்பங்கிட்ட நின்று பேசிட்டு இருக்கப்பா. அதெல்லாம் இருக்கட்டுங்க ஐயா, பெத்த அப்ப பெத்த பிள்ளைங்களுக்கு தெரியாம இந்த பாட்டுக்காரி கூட என்ன வேலை கிடக்கு? நான் கல்யாணமான புதுசுல இந்த பெரிய வீட்டுல இருந்துக்கிறேன்னு சொன்னப்ப நீங்க என்ன சொன்னீங்க? இது தாத்தா வாழ்ந்த வீடு, அவர் ஞாபகார்த்தமா இருந்துட்டு போட்டுன்னு சொன்னீங்கல்ல. இப்ப யாரோட ஞாபகார்த்தத்துக்காக இவளை இங்க வச்சிருக்கீங்க? காமாட்சி, ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு முன்னால நல்லா யோசித்து பேசணும். எதையும் புரியாம பேசுறது தப்பு. ஆமா, என்னத்த புரிஞ்சு பேசுறது? அதான் தெரியுதே பெரியவரோட லட்சணம். ஐயா, ஊருக்கே பஞ்சாயத்து பண்றவங்க நீங்க, இப்ப உங்க வீட்டு பஞ்சாயத்தை யாரையா பேசுறது? என் பிள்ளைகளா இப்படி பேசுறது என்ன நம்பவே முடியலையே. எங்களால கூட தான் நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு நம்ப முடியல. பெத்த அப்பன்னு நம்புறது அம்பிட்டு தானா? எங்களுக்கு மட்டும் அப்பனா இருந்திருந்தா நீங்க சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்கும். தெருவுல பாட வந்த பிள்ளைக்கெல்லாம் அப்பனா இருந்தா இப்படித்தான் பேசுவோம்.